குடிச்சா ரொம்ப நல்லது. இந்த குடி எப்போ மறுக்க கூட தான் நான் சொல்கிறேன். இந்த குடிக்காரன் பேச கேட்டு நிறைய பேர் போயிட்டு பாட்டில் வாங்குவோம். இங்கே வச்சு நம்ம குடிச்சு கூத்து டான்ஸ் எடுக்கலாம். வாங்க குடிக்காரங்க, நான் ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் வந்தால் போதும், ஒரு ஆஃபர் ஃபுல்லு போட்டிக்கலாம். எல்லாம் டான்ஸு ஆகும். குடிக்காரன் இருந்தால் இங்கே வாங்க, எங்கே இருந்தால் வாங்க, வந்தால் போதும். இங்கே ஃப்ரீயாக டான்ஸு, ஃப்ரீயாக கூத்து அடிக்கிற இடம், தண்ணி அடிக்கிற இடம். வாங்க குடிக்காரங்க, எங்கே இருந்தாலும் வாங்க. மேலே இங்கே ஃபுல் ஆஃபு நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். நம்ம இஷ்டத்தோடு ஆடலாமா போடலாமா? வந்துட்டாங்கண்ணா. டேய், நீ ஒருத்தர் வந்த, இன்னொருத்தர் எங்கடா போன? ஏடா டேய், இன்னொருத்தர் எங்கடா போன? நீ வந்தால் தான் இன்னொருத்தர் எங்கடா? நான் 2 பேர் கூப்பிட்டேன், நீ ஏன்டா ஒருத்தர் வந்த? ஏய், இன்னொருத்தர் இங்கே நிற்கிறான் பாரு. வாடா, இவன் நிற்கடா. டேய் 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 நிறா, பேசு முடியுமா? ஓகே, பிடிச்சிக்கடா. பாடு. ஒரு 2 குடிக்காரங்க போடுங்க குடிக்காரனுக்கு நல்லதாய் தோன்றுகிற வழி உண்டு, அந்த வழியின் முடிவோ மரணம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இப்படித்தான் குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்களுக்கும் குடி போதை நல்லதாய் தோன்றுகிறது. இந்த குடி வாழ்க்கையிலே ஒரு படி, அவர்களை ஏற விடாதபடி மரணத்திற்கு நேராய் கொண்டு போய் விடுகிறது, கொன்று விடுகிறது. சிலர் குணமாக மருந்தை வாங்குகிறார்கள் மெடிக்கல் ஷாப்பில், பலர் பிணமாக மதுவை வாங்குகிறார்கள் ஒயின் ஷாப்பில். இந்த குடி பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கும் அண்ணன் மாறு தம்பி மாறே, நான் சொல்லுறத கொஞ்சம் கேளுங்கோ. ஏன்னா நான் சொல்ல போறது கதை இல்ல, நிஜம். அதுதான் உனக்கு ஜீவனையா, நித்திய ஜீவனையா. கர்த்தரின் வார்த்தையை கேளையா, அதுதான் உனக்கு ஜீவனையா, நித்திய ஜீவனையா. குடிப்பழக்கம் குடிய கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நடத்த கெடுக்கும்.
ஆ